வணக்கம். இந்த வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, யூடியூப் கமெண்ட்ஸுக்கு வந்து ரிப்ளை பண்ணக்கூடிய வீடியோ. ஓகேங்களா? இது வந்து சப்போஸ் இந்த கேள்வி வந்து உங்க மனசுலயே இருக்கு அப்படின்னா, அதுக்கான பதில் வந்து இந்த வீடியோல உங்களுக்கு கிடைக்கலாம். ஓகே. இது எல்லாரும் பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. இந்த வீடியோல என்னென்ன கேள்வி இருக்கு, அதுக்கான பதில் என்ன இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிர்றேன். ஓகே. முன்னாடி வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஒரு சினாப்சிஸ் மாரி இந்த கேள்வி தான் இருக்க போகுதுன்னு நான் சொல்லிர்றேன். சப்போஸ் வந்து உங்களுக்கு ஒரு நிமிஷத்துல வந்து நீங்க முடிவு பண்ணிடலாம். இந்த வீடியோவ பார்க்கலாமா, வேணாமா அப்படின்னு. ஓகே. எதுக்கு தேவையில்லாம ஃபுல்லா வந்து பார்த்துக்கிட்டு இது பண்ணணும். ஓகே. ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன அப்படின்னா, மிஸ்டர் ஏலியன் 04 அவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, "ப்ரோ பிரஷர் ஆகாம ஜாலியா எக்ஸாம் எழுத ஏதாச்சும் வழி இருந்தா சொல்லுங்க ப்ரோ" அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸ்மைலியோட கேட்டிருக்காரு. மிஸ்டர் ஏலியன் 04 ஓகேங்களா? அடுத்தது இன்னொரு கமெண்ட். ஓகே. ஜெயப்பிரதம் 1820 அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, "சேம் ப்ரோ, மார்க் நல்லா பண்ணுறேன், ரியல் எக்ஸாம் ப்ரெஷர் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, மேக் ஒன் வீடியோ அபவுட் இட்" ரைட். ஓகே. அது வந்து கேட்டிருக்காங்க. இந்த ரெண்டும் தான் வந்து இந்த வீடியோவில் வந்து இந்த 2 கமெண்ட்டுக்கும் சேர்த்து தான் இந்த வீடியோவில் ஆன்சர் அப்படிங்கிறது இருக்க போகுது. ஏன்னா கிட்டத்தட்ட ரெண்டுமே சிமிலரான கிட்டத்தட்ட சேம் கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே. டவுட் அப்படிங்கிறத வச்சுக்கலாம். அதுக்கான ஆன்சர் அப்படிங்கிறத இருக்க போது. இது வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னோட பர்செப்ஷனில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான். ஓகே. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து உடன்பாடு இருக்குது அப்படின்னா ஓகே, இல்லை அப்படின்னா அது வந்து ஃப்ரீயாக விட்டுருங்க. ரைட்டா? ரொம்ப போட்டு குழப்பிக்க வேணாம். அப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து ஒரு டாஸ்க். ரைட்டா? அது என்ன அப்படின்னா, இங்கே தான் நான் பார்த்தேன். நந்தவேல் அவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, "அண்ணா கைலி ரிப்பீட்டர்ஸ் பேட்ஜ் ட்ரை பண்ணலாமா, ஒர்த்தா இருக்குமா, யாராவது பர்ச்சேஸ் பண்ணியிருந்தால் சொல்லுங்கள்" அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணலை. ஓகேங்களா? நான் வந்து இது வரைக்கும் எந்த இதுவுமே பர்ச்சேஸ் பண்ணலை. மேபி அதனால் கூட நான் வந்து இவ்வளோ நாள் டைம் எடுத்திருந்துருக்கலாம். ஓகேங்களா? பாஸ் பண்ணுறதுக்கோ இல்லை எக்ஸாம் ப்ராப்பராக இது பண்ணுறதுக்கு டைம் எடுத்திருந்துருக்கலாம். சப்போஸ் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, யாராவது ரிப்பீட்டர்ஸ் பேட்ஜ் வந்து வாங்கியிருக்கீங்க கைலியில் அப்படின்னா, உங்களுடைய கமெண்ட்டை வந்து ஜென்யூனாக கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஓகேங்களா? இதன் மூலமாக வந்து அவங்களுடைய டவுட் அப்படிங்கிறது கிளாரிஃபை ஆயிரும். ஓகே. எனக்கும் வந்து யாராவது கேட்குறாங்க அப்படின்னா, நானும் இனி இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்களில் யாராவது கேட்குறாங்க அப்படின்னா, எனக்கும் சொல்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் வாங்கினவங்க மட்டும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஜென்யூனாக இருக்கணும். ஓகே. இங்கே யாருமே வந்து உங்களை எதுவும் எந்த கேள்வியும் கேட்க போகிறதில்ல சொல்கிறதுக்கு. அதனால் வந்து உங்கள் மனசில் பட்டது என்னவோ அது மட்டும் சொல்லணும். ஓகே. ரைட். ஓகே. நான் எதிர்பார்க்குறேன் நிறைய பேர் பண்ணுவீங்க அப்படின்னு. ஓகே. இந்த ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணுறதை பற்றி வந்து நம்ம பார்ப்போம். ஓகேவா? இந்த ப்ரெஷர் வந்து எப்படி பில்ட் ஆகுது அப்படின்னு வச்சுங்களேன். இந்த எக்ஸாமை பொறுத்தளவுக்கு இந்த பர்டிகுலராக வந்து இந்த என்ன சொல்கிறது, இந்த காம்படேட்டிவ் எக்ஸாமை பொறுத்தளவுக்கு இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, நம்ம ரெகுலராக காலேஜ் வரைக்கும் எழுதுகிற எக்ஸாமை கம்பேர் பண்ணும்போது என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னா, டைம் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஒரு டைம் பாம் மாதிரி. ஓகேங்களா? அப்போ வந்து ஒவ்வொரு டைமும் என்ன சொல்கிறது, இந்த டிக் 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 சவுண்டு வந்துக்கிட்டே இருக்குது, காதில் கேட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னா ஒரு பதட்டம் வரும் இல்லையா? அது மாதிரி வந்து டைம் வந்து கம்மியாகிக்கிட்டே வரும்போது நம்ம அந்த டைமுக்குள்ளே வந்து பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ப்ரெஷர் வந்து பில்ட் ஆகுது. ரைட்டா? இது ஒரு காரணம். ஓகே. பொறுமையாக யோசித்து எழுதலாம் செமஸ்டர் எக்ஸாம் மாதிரி, அப்படியெல்லாம் கிடையாது. ஓகே. அதனால தான் முன்னாடி வீடியோவில் சொல்லியிருப்பேன். இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா முழுக்க டைம் வந்து பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய இது. ஓகே. அப்போது நம்ம எக்ஸாம் வந்து நல்லா பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு எக்ஸாமும் ஓகேங்களா, ஒவ்வொரு எக்ஸாமோட கான்செப்ட்டும் வந்து நமக்கு வந்து ப்ராப்பராக தெரிஞ்சிருக்கணும். ஓகே. கிளர்க் லெவல் எக்ஸாம் வந்து இது இப்படி தான் இருக்க போகுது, போன வருஷம் கட் ஆஃப் இவ்வளோ இருந்துச்சு, நம்ம வந்து மார்க் டெஸ்ட்டில் இவ்வளோ எடுத்திருக்கோம், இங்கே வந்து நம்ம ப்ராப்பராக அட்டன் பண்ணோம் அப்படின்னா பண்ணிடலாம், கிளியர் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கணும். ரைட்டா? அப்போ அதுக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம ப்ரிப்ரேஷன் டைம்லேயே வந்து பயங்கரமாக பண்ணியிருந்துருக்கணும். ஓகே. ப்ரிப்ரேஷன் டைம்லேயே வந்து பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணி நமக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறது அப்போ வந்திருக்கணும். ஓகேவா? ஏன்னா வந்து நமக்கு போன வருஷம் கட் ஆஃப் என்னன்னு தெரியும். ஓகே. அதை வச்சு ஒரு 10 மார்க் 15 மார்க் எக்ஸ்ட்ரா எடுக்க பழகிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஓகே, நம்பிக்கையாக போய் எழுதலாம். இதில் எக்ஸப்ஷனலான கேஸ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, மார்க் டெஸ்ட் எல்லாம் பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எக்ஸாமில் போய் கோட்டை விடுறது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா என்ன அப்படின்னா, நான் போன வீடியோ சொன்ன மாதிரி ஓவர் அட்டாச்மெண்ட் ஆகிறது தான். இந்த எக்ஸாம் வந்து நல்லா பண்ணி ஆகணும், மிஸ் பண்ணிடக்கூடாது, பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்னு. ஓகே. சப்போஸ் தப்பு ஒன்று நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல வந்து ப்ராப்பராக இது பண்ண தெரியாமல் போயிடும். ஈவன் நம்ம வந்து மார்க் டெஸ்ட்டில் வந்து அதை தப்பு பண்ணி ஓவர் கம் பண்ணி வந்திருந்தாலும் இவ்வளோ பேர் சுற்றி எழுதிட்டு இருக்காங்களே ஒரே நேரத்தில், நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோமே, இதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ராப்பராக பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு டவுட் வரும். அதனால் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ப்ராக்டிஸும் பயங்கரமாக பண்ணணும்.
ஓகேங்களா. ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது பயங்கரமாக பண்ணி வச்சுருந்துருக்கணும் எக்ஸாமுக்கு முன்னாடி வரைக்கும். ஓகேவா. ஸோ எக்ஸாமில் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா ஜாலியாக பண்ணணும் நான் சொன்ன மாதிரி. ஓகே. ஸோ இப்போது 2023 வேர்ல்டு கப் தானே, நான் சொல்கிறது கரெக்டாக அப்படின்னா இந்தியா வந்து 9 மேட்ச் நினைக்கிறேன் கண்டினியூஸாக ஜெயிப்பாங்க. ஓகேங்களா. ஃபைனல் போயிடுவாங்க, 9 மேட்ச் கண்டினியூஸாக ஜெயிப்பாங்க. ஃபைனலில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா கூட தோற்றுருவாங்க. ஓகேங்களா. ஆஸ்திரேலியா கூட தோற்றுருவாங்க. ஏன் அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணும், இவ்வளோ கோடி பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நம்ம வந்து ப்ராப்பராக விளையாடணுமே அப்படின்னு சொல்லி ரொம்ப சொதப்பிடுவாங்க. ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு. ஸோ இது ஏன் அப்படின்னா வந்து அதிகப்படியான ப்ரெஷர் வந்து பில்ட் ஆகிக்கிட்டே இருக்குது. ஓகே. அவுட்கம் வந்து ப்ராப்பராக வரணும், பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்னு. ஈவன் நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்மக்கிட்ட கெப்பாசிட்டி இருந்தாலும் ஸோ அந்த 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 ஃபைனல் டைமில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, பதட்டத்தினால வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா சொதப்புறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சில பேர் வந்து சொதப்பி அதுக்கப்புறம் பிடிச்சி வந்துடுவாங்க. ஆனால் வந்து சில பேர் வந்து மனசே விட்டுருவாங்க. ஒரு இது மிஸ்டேக் ஆகுது அப்படின்னா மனசை விட்டுட்டு ஸோ ஓகே முடிஞ்சு அவ்வளோதான், நீ அடுத்த வருஷம் தான் இல்லைன்னா அடுத்த எக்ஸாம் தான் அப்படின்னு சொல்லி நினச்சிருவாங்க. ஓகே. ஸோ ஆஸ்திரேலியாவோட சக்ஸஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா, எப்போது யோசிச்சிருக்கீங்களா? ஸோ அவனுக்கு வந்து மைண்ட் செட்டு தான். ஓகேங்களா. எவன் வந்தாலும் சரி பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான். அது வரைக்கும் அதை தாண்டி வந்து கடைசி வரைக்கும் அவங்க போராடுவாங்க. ஆஸ்திரேலியா கிரிக்கெட் டீம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா, கடைசி வரைக்கும் போராடுவாங்க. ஓகேங்களா. ஸோ ஆப்கானிஸ்தான் கூட அந்த வேர்ல்டு கப்பில் அவனுக்கு வெளியில் போயிடுவானுங்கன்னு நினச்சோம். ஞாபகம் இருக்கா. ஒரே ஆள் மேக்ஸ்வெல் நின்று ஒத்த காலில் அடித்து ஜெயிக்க வைப்பான். ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு. ஒத்த காலில் அடித்து ஜெயிக்க வைப்பான். ஒத்த காலில் நின்று அடித்து ஜெயிக்க வைப்பான். ஓகேங்களா. 200 ரன்னுக்கு மேலே அடிப்பான். ஞாபகம் இருக்கா. ஸோ ஓகே. அது என்ன அப்படின்னா கடைசி வரைக்கும் போராடுறது, எப்படியாவது ஏதாவது ஒன்று பண்ணி நம்மக்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் வச்சு போராடி ஜெயிக்கிறது. ஓகே. அந்த மைண்ட் செட் தான். ஓகே. ஸோ இந்த எக்ஸாம் பொறுத்தளவுக்கு மைண்ட் செட்டும் கொஞ்சம் மேக்ஸிமம் வந்து ப்ளே ஆகுது. ஓகே. என்ன வந்தாலும் பார்த்துடலாம். ஓகே. என்ன ஆயிருப்போது, இது ஒரு எக்ஸாம் தானே. ஸோ இதுக்கு வந்து பயந்துட்டு இருக்கிறதா அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸாம் எழுதுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உண்மையாலுமே நல்லா பண்ணலாங்க. ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி ஒர்க் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஸோ ஆக்சுவலாக சொல்லப்போனால் இந்த இயரில் தான் நான் வந்து கண்டே பிடிச்சேன். ஓகே. என்ன அப்படின்னா நான் கடைசி வரைக்கும் வந்து ஏதாவது ஒன்று படிக்கிறது, ரிவைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பதட்டத்திலே இருந்து அந்த பதட்டத்தோடைய எக்ஸாமுக்குள்ளே போய் உட்காரும்போது அந்த பதட்டம் அப்படியே வந்து கேரி ஆகுது. ஓகேங்களா. எக்ஸாமுக்கு. ஸோ அந்த ஒரு நாள் படிக்காமல் விட்டால் என்ன ஆகிடப்போகுது, இல்லைன்னா அரை நாள் படிக்காமல் விட்டால் என்ன ஆகிடப்போகுது எக்ஸாமுக்கு முன்னாடி. ஸோ அவ்வளோ நாள் படிக்கிறோம், அவ்வளோ நாள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம், அந்த அரை நாளில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிட முடியுமா? ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு எனக்கு தெரியுது. ஓகேங்களா. ஸோ அது வந்து சப்போஸ் உங்களால் ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னா அந்த ஒரு நாள் ஜாலியாக விட்டுருங்க, லாஸ்ட் நாள் ஜாலியாக விட்டுருங்க. ஓகேவா. எக்ஸாமுக்கு சம்மந்தம் இல்லாத ஏதாவது ஒரு ஹேபிட்டோ ஏதாவது ஒன்று பண்ணிட்டு போனீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த எக்ஸாம் வந்து மறந்துடும். ஸோ உள்ளே போய் ஃப்ரெஷ்ஷாக உட்காரோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து பயங்கரமாக வந்து ஒர்க் பண்ணலாம். ஓகே. ஸோ இது எகெயின் வந்து நான் வந்து உங்களுக்கு கிரிக்கெட்டை வச்சே சொல்கிறேன். ஓகே. டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணி டெய்லியும் மேட்ச் விளையாண்டிங்க அப்படின்னா அந்த மேட்சோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாகும். ஓகே. ஸோ ஒரு மேட்ச் விளையாண்டுட்டு ஒரு 2 நாள் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் விளையாடும் போது தான் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது பயங்கரமாக இருக்கும். ஸோ அந்த கேப் அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து மூளைக்கு வந்து தேவை. ஓகே. ஸோ கண்டினியூஸாக வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கும், கண்டினியூஸாக ஒர்க் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த மூளை வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒர்க் ஆகிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஓகே. அதோட ஃப்ளோவில் அப்படியே போகுமே தவிர சடனாக அந்த பீக்கு அப்படிங்கிறது போகாது. இந்த கேப்பை விட்டுட்டு நம்ம வந்து எக்ஸாமில் போய் சடனாக உட்காரும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த எனர்ஜி, அந்த ஓப்பன் ஆகிற அந்த இது வந்து கிடைக்கும். எனக்கு வந்து அது ஒர்க் ஆச்சு. ஓகேங்களா. ஸோ அதனால் இந்த வீடியோவோட எண்டில் இது வந்து வீடியோவோட எண்டுன்னு வச்சுங்களேன். ஸோ இதில் நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, ஸோ இந்த எக்ஸாமுக்கு முன்னாடி வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லா மெத்தட்லேயுமே வந்து சால்வ் பண்ணி பழகிங்க. ஓகே. ஸோ மார்க் டெஸ்ட்டு வாங்குகிற மார்க் வந்து நீங்கள் மேக்ஸிமம் யாருக்கூடையும் ஷேர் பண்ண போகிறதே இல்லை. ரைட்டா. உங்களுக்கு ஒருத்தருக்கு தான் தெரிய போகுது. ஓகே. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக நான் இவ்வளோ மார்க் வாங்குறேன்னு ஒரே மெத்தடில் வந்து ட்ரை பண்ணி பார்க்காம டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் லாஸ்ட்டு 4 மார்க் அட்டன் பண்ணுறேன். மெயின்ஸ் நான் சொல்கிறேன். ஓகேங்களா. 4 மார்க்குக்கு முன்னாடி வரைக்கும் டிஃப்ரெண்ட்டான மெத்தட் ட்ரை பண்ணி ஒரு மெத்தட் வந்து சூட் ஆகிறது வந்து லாக் பண்ணி அதை வந்து ஒரு 4 மார்க் லாஸ்ட் அட்டன் பண்ணுற 4 மார்க்குக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் பண்ண மாதிரி இருக்கும். சப்போஸ் எக்ஸாமில் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ண ஏதாவது ஒரு மெத்தட்லேருந்து வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ஸ் ஏதாவது வருது, ஹேண்டில் பண்ணுற வேண்டியது இருக்குது அப்படின்னா நமக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது அதில் ஹெல்ப் பண்ணும். ஓகேவா. ஸோ இதுதான். ஓகேவா. ஸோ ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பாகிஸ்தான் கூட போர் செஞ்சு நம்ம ஒரு விஷயத்தை வந்து டே பை என்ன சொல்கிறது நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் இருந்து ஒரு இதை வந்து ஹேண்டில் பண்ண போகிறதுல ஒரு எக்ஸாம் தான். ரைட்டா. ஓகே.
ஸோ அதனால் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா சேம் டைம் வந்து நீங்கள் பண்ணுற விஷயத்தை வந்து வெளியிலையும் சொல்லாதீங்க, ரிசல்ட் வர்ற வரைக்கும் வெளியிலையும் சொல்லாதீங்க. ஓகேவா? எக்ஸ்பெக்டேஷன் வந்து உங்கள் சைடில் உங்கள் சுற்றி இருக்கிறவங்க கிட்ட உங்களை வச்சு நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணி வச்சிடாதீங்க. நான் வந்து பெரிய ஆள், நான் வந்து இவ்வளோலாம் பண்ண போகிறேன். ஸோ சப்போஸ் வந்துருச்சுன்னா ஓகே, வரல அப்படின்னு வச்சுங்களேன், ஸோ நம்ம வேறு இவ்வளோ சொல்லியிருக்கோமே என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற ஒரு தாட் அப்படிங்கிறது உள்ளே வந்து க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். ரைட்டா? ஸோ அதனால் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா எதையும் சொல்லாதீங்க, சைலண்ட்டாக வேலை பார்க்கணும். ஓகே, சைலண்ட்டாக வேலை பார்த்து இவன் அமைதியாக தானே இருந்தான், இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ அப்படி தான் பண்ணணும். அப்போ நீங்கள் ஏன் ப்ரோ போடுறீங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நான் குதிச்சிட்டேன். ஓகேங்களா? வேறு வழியே இல்லை, நான் பண்ணி தான் ஆகணும். ஸோ யாராவது ஒருத்தர் வந்து பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால் வந்து நானே பண்ணுறேன். ஓகே, எல்லாத்தையும் நானே ஷேர் பண்ணுறேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து அந்த ப்ரெஷர் வந்து ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அதை தாண்டி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 3வது மனுஷங்க, வெளியில் இருந்து பேசக்கூடிய 3வது மனுஷங்களை சொல்கிறதெல்லாம் வந்து மண்டைக்குள்ளே ஏற்றிக்காதீங்க. ஓகேவா? ஸோ அவன் வந்து போகிற போக்கில் பொழுது போகலை அப்படின்னு சொல்லி ஏதாவது சொல்லிட்டு போவான். ஓகே, அவனுக்கு வந்து பதில் சொல்லி டைமை வேஸ்ட் பண்ணி அவன் வந்து நம்மளை மதிக்கலையே, நம்ம இவ்வளோ சொல்லியும் நம்மளை மதிக்கலையே அப்படின்னு சொல்லி நம்ம அதுக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா கவலைப்பட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா அதுவும் வந்து மென்டல் பிளாக். ஓகே, ஸோ அதுவும் வந்து அன்னைக்கு நாள் அப்படிங்கிறது ஓடாது. ஸோ சப்போஸ் அந்த எக்ஸாம் டைமில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க, அது உறுத்திட்டே இருக்கும். எக்ஸாமில் போய் உங்களால் நல்லா பண்ண முடியுமா? ஸோ அதுவே வந்து ஒரு பிரச்சனையாக முடிஞ்சிடும். ஓகே, ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இது பண்ணிக்கங்க. ஓகே, ஸோ எப்படியாவது எக்ஸாம் கிளியர் பண்ணுறது மட்டும் பார்க்கணுமே தவிர எக்ஸ்டர்னலாக வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணி ஒரு ப்ரெஷர் ஹேண்டில் பண்ண முடியாமல் சொதப்பி எக்ஸாமில் வந்து கோட்டை விட்ட மாதிரி ஆயிடக்கூடாது. ரைட்டா? ஓகே, இதுதான் நான் சொல்ல வந்தது. ஸோ இதில் வந்து நான் ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஏன்னா வந்து ஒரே வீடியோவில் ஃபுல்லாக வந்து என்னால் சொல்கிறது வந்து எப்போவுமே நான் சாட்டிஸ்ஃபைடு இல்லை. ஓகே, ஒவ்வொரு வீடியோ பேசி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னடா இதில் நம்ம இது சொல்லாமல் விட்டுட்டோமே, அது சொல்லாமல் விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி எனக்கு வருத்தமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோக்களை வந்து நான் வந்து மேனேஜ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்னதை ஞாபகம் வச்சுக்கேன். அந்த கோட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் வந்து யாராவது வாங்கியிருக்கீங்க அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நான் வாங்கலை, அதனால் நான் சொல்ல முடியாது. ஓகே, ஸோ அதனால் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஜெனியூனான கமெண்ட்டை வந்து கீழே இது பண்ணுங்கள். ஸோ வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே போடுங்க. அதை நம்ம வந்து ஒரு டிஸ்கஷன் மாதிரி இது பண்ணலாம். ஓகேவா? ஓகே, அவ்வளோதான். இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ இன்னொரு வீடியோ மீட் பண்ணலாம். டாடா, பை.